எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். குழுவினர் தோழுதேழும் அடியரு மேல் வீணை தழுவினர் தழுவுவர் பவள பேணிய குழுவினர் தோழுதேழும் அடியர் மேல் வீணை தழுவின கழுவுவர் பவள மேனிய மழுவினர் மாமரி கையறி மங்கையை கெழுவின யோகினர் கெடில வாழரே மழுவினர் மாமரி கையறி மங்கையை கெழுவின யோகினர் கெடில வாழரே கெடில வாழரே கெடில வாழரே. திருநாவுக்கரசர் அருளிய திருக்கெடிலவாணர் 5ஆம் தேவார பாடலின் பொருள் இது. கெடிலவாணர் கூட்டமாய் தம்பக்கள் வந்து தம்மை தொழுது எழும் அடியவர்களுக்கு மேல் வரக்கடவ வினைகளை போக்குபவர். பவளம் போன்ற செந்நிற மேனியை உடையவர். மழுவையும் மான்குட்டியையும் ஏந்திய கையினர். பார்வதி பாகராய் இருந்தே யோகத்தில் இருப்பவர் என்பதை பாடலின் பொருளாகும். அங்கையில் அனலறிய மங்கையை சடையிடை மணப்பரு மால்வரி நங்கையை பாதமும் நயப்பரு தென்திசை கெங்கை அது எனப்படும் கெடிலவாணரே. ஏ திருநாவுக்கரசர் அருளிய திருக்கெடிலவாணர் 6ஆம் தேவார பாடலின் பொருள் இது. தென் திசையின் கங்கை என்று போற்றப்படும் கெடில நதி கரையின் வீரத்தில் உறையும் பெருமானார் உள்ளங்கையில் நெருப்பினை ஏந்தி கங்கை என்னும் மங்கையை சடையில் சேர்த்தியவர். பார்வதியை தன் திருமேனியின் ஒரு பாகமாக விரும்புபவர் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.